எல்லா கைஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டை வந்து தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா செகண்ட் டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் ஒரு ஜாப்ஸை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு அங்கே நான் டீட்டெயிலாக வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போய் தடவை தேவையில்ல. டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கான மொபைல் நம்பர் கொடுத்துருக்க, உங்களுக்கான டவுட்ஸ் அங்கேயே கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற கோர்சஸை பயன்படுத்தி இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோவில் டெமோ மாதிரி காமிக்கிறேன். அப்படி புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே மொபைல் நம்பர் இருக்கோ, கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேளுங்க. இப்போ நம்ம வாங்க கைஸ் வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க காய்ஸ், இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கிளம்பின சவுத் ஆஃப்ரிக்கா அணி சிறப்பாக விளையாடி 489 ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மார்க்கு 38 அவுட்டு, ரிக்கல்டன் 35 அவுட்டு, ஸ்டெப்ஸ் 49 ரனில் அவுட் ஆகிட்டு, பவுமா 41 ரனில் அவரும் தன்னோட விக்கெட்ஸை விட்டார். ஜார்ஜி 28 ரனில் அவுட்டு, முல்டர் 13 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். முத்துசாமி சிறப்பாக விளையாடி 109 ரன் அடித்தார். வேரேனே 45 ரன் அடித்தார். மார்க்கோ ஹான்சன் 93 ரன் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். லாஸ்ட் விக்கெட்டை அவர் தான் விட்டது. 489 ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியா டீமில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக பந்து வச்சு பண்ணியிருக்காங்க. யார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா, குல்தீப் யாதவ் 4, ரவீந்திர ஜடேஜா 2, ஜஸ்பிரீத் பும்ரா 2, முகமது சிராஜ் 2 விக்கெட்ஸ் எடுத்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் கிளம்புறங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி 489 ரனுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா ஃபஸ்ட் ஹாஃபை கிளம்புறங்கனாங்க. ரொம்பவே சுமாராக தான் விளையாடினாங்க. இந்த மேட்சை பார்த்திங்கன்னா இந்த சீரீஸே அப்படி தான் விளையாட்டுருக்காங்க. 201 ரனுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. SSV ஜெய்ஸ்வால் தான் 58 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். KL ராகுல் 22 ரனில் அவுட் ஆகிட்டார். சுதர்சன் 15 அவுட் ஆகிட்டார். ஜுரேல் டெக் அவுட் ஆகிட்டார். பண்ட் 7 ரனில் அவுட் ஆகிட்டார். ஜடேஜா 6 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி 10 ரனில் அவுட் ஆகிட்டார். வாஷிங்டன் சுந்தர் 48 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். குல்தீப் யாதவ் 19 ரனில் அவுட் ஆகிட்டார். அவர் தான் 134 பால் விளையாடினார். இருந்தாலும் 201 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சிறப்பாக பந்து வச்சு பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா, ஆன்சன் 6 விக்கெட்ஸ் எடுத்தார். அக்மர் 3, மகாராஜ் 2, மகாராஜ் 1 விக்கெட்ஸ் எடுத்து 201 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பேட்டிங்கும் பண்ணியிருக்காரு, பவுலிங்கும் போட்டிருக்காரு மார்க்கோ ஹான்சன். இதில் செகண்ட் இன்னிங்ஸ் கிளம்புறாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி 260 ரன்னுக்கு 5 விக்கெட் விட்டாங்க. டிக்ளேர் கொடுத்துட்டாங்க. 35 ரன் ரிக்கல்டன் அவுட் ஆகிட்டார். மார்க்கம் 29 அவுட் ஆகிட்டார். ஸ்டீவ்ஸ் லாஸ்ட்டாக ஒரு 6 அடித்து அடுத்த பாலே போல்ட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆனோடனே டெம்போ பவுமா கூப்பிட்டார். ஜார்ஜி 49 அவுட் ஆகிட்டார். இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு போனால் ரவீந்திர ஜடேஜா 4, வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட்ஸ் எடுத்தார். டார்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய பிக் டார்கெட்டு கொடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. இந்தியா ரொம்பவே கஷ்ட சூழ்நிலையில் தான் இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் கிளம்புற இந்தியா அணி 2 விக்கெட் விட்டு இருக்காங்க. 549 ரன் அடித்தா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு 27 ரன்னுக்கே 2 விக்கெட். SSV ஜெய்ஸ்வாலும் காலி, KL ராகுலும் காலி. குல்தீப் யாதவ் 4 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருக்கார். சுதர்சன் 2 விக்கெட்
2 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருக்கார். மார்க்கோ யான்சன் ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆர்மரும் ஒரு விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. இந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் என்ன ஏதுன்னு ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். அது எப்படின்னு நம்ம நாளைக்கு பார்த்தா தான் இந்த இதை பற்றின செகண்ட் டெஸ்ட் ரிசல்ட்டை பற்றி தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே அப்டேட்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ விஷுவல்.